வானவில் செய்திகள். குரோம்பேட்டையில் குழந்தைகளுக்கான சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டுவரப்படும் என தேமுதிக வேட்பாளர் அனகை டி. முருகேசன் தெரிவித்துள்ளார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக அனகை டி. முருகேசன் போட்டியிடுகின்றார். இன்னும் தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் காலை மாலை என தொடர்ந்து முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த வகையில் நேற்று மாலை குரோம்பேட்டை மருத்துவமனை பகுதி, நியூ காலனி, சிஎல்சி லைன், சாஸ்திரி நகர் காலனி, ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று திறந்தவெளி ஜீப் மூலம் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு மாமன்ற உறுப்பினர் ரேணுகாதேவி பரமசிவம் அவர்களது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உடன் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இ. கருணாநிதி மற்றும் மதிமுக மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன், சேர்மன் ஜோசப் அண்ணாதுரை ஆகியோர் முரசு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வேட்பாளருக்கு செல்லும் இடமெல்லாம் மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தேர்தல் பரப்புரையில் பேசிய திமுக வேட்பாளர் அனகை முருகேசன் கூறுகையில், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் அதிகம் வசிக்கும் தொகுதியாக உள்ளது. எனவே இந்த தொகுதிக்குட்பட்ட குரோம்பேட்டையில் உள்ள பழைய அரசு மருத்துவமனையில் புதிதாக குழந்தைகள் நல பல்நோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும், மேலும் ஏற்கனவே குரோம்பேட்டையில் மாவட்ட அரசு மருத்துவமனை உள்ள நிலையில் கூடுதல் வசதிகளுடன் மருத்துவக் கல்லூரியும் கொண்டுவர நடவடிக்கை எடுப்பேன் என வாக்குறுதி அளித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நாளை எந்திரித்து மரியாதை செலுத்தி செல்கிறார்கள். நம்முடைய சட்டமன்ற இது அற்புதமான வரவேற்பை இந்த சாஸ்திரி காலனியில் அளித்தார்கள். சாஸ்திரி காலனி பகுதிக்கு காங்கிரீட் சாலை, இன்றைக்கு சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு அவர்களுக்கு இந்த மலர் மாலை ஆடுகிற மலர் மாலை கூட்டணி கட்சிகளின் சார்பாக அறிவித்தா கொரோனா காலத்துல எப்படி 4000 ரூபாய்க்கு சொல்லாரு, 4000 ரூபாய்க்கு உடனே கொடுத்தாரு பணத்தை ரேஷன் கடையில. அதே மாதிரி இந்த முறை கூப்பன் கொடுப்பாங்க. 8000 ரூபாய்க்கு நீங்க கூப்பன் இருக்கீங்க, என்ன வேண்டுமோ அதுதான் அவங்க கடையில வாங்கிக்கலாம். அதனால பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வது, இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் தேமுதிக வெற்றி வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டு